Okay. So I had sent you 15 questions. அந்த 15 questions you go through. நான் தான் சொன்னேன் அவசரமா homework எழுதிலாம் நீங்க அனுப்ப வேண்டாம். இன்னும் homeworkமே நான் சொல்லியிருக்கேன். I've given you time till Monday night. Okay. So Thursday அன்னைக்கு தான் I will be giving now from today night onwards only I will start correcting the homework. That is one thing. First நான் inform பண்ணிடுறேன். First Sunday Monday வரைக்கும் நான் டைம் கொடுக்கணும். ஏன்னா Thursday அன்னைக்கு தான் இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் சொல்லுவேன், Thursday ஹோம்ஒர்க் சொல்லுவேன். ஸோ நான் மண்டே வரைக்கும் ஐ கிவ் யூ டைம். மண்டே இல்லை டியூஸ்டே வரைக்கும் கூட நான் டைம் கொடுக்குறேன். டியூஸ்டே நைட் வரைக்கும் கூட நான் டைம் கொடுக்குறேன். மேக்ஸிமம் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. மண்டே நைட்டு முடிஞ்சால் ரொம்ப நல்லது. நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா அப்புறமா எனக்கு இண்டிவிஜுவல் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஈஸியர் ஃபார் மீ. ஓகே, அது ஒன்று. இப்போ போன கிளாஸில் வி டிட் அந்த இது பண்ணினோம். வாட் இஸ் தட்? அனுஸ்வாரா லேக்கன நியமஹா அப்படின்னு செகண்ட் லெசன்ல நம்ம பார்த்தோம். லேக்கன நியமஹானா என்ன? ரூல்ஸ் ஆஃப் ரைட்டிங். அப்போ ரூல்ஸ் ஆஃப் ரைட்டிங்ல தான் நான் அதுக்கு உங்களுக்கு அனுஸ்வாரா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு நோட்ஸும் நான் அனுப்பியிருந்தேன். அதில் மத்திய அனுஸ்வாரா நான் பண்ணலை. தட் டே ஐ டிடன்ட் டூ. ஏன்னா அதை நம்ம எழுதி காமிக்கிறதுக்கு வேணும். அன்னைக்கு எனக்கு லேப்டாப்லலாம் எனக்கு எழுதி காமிக்க தெரியாது. ஓகே, so that is why I asked you to join on my iPad today so that I can write and show you. இப்போ மத்தியமா ஸ்வரா அனுஸ்வரா நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரூல் மக்காராவா இல்லைன்னா அனுஸ்வரமா? மக்காரானா மா வித் ஹலந்த் எப்போ போடணும்? அனுஸ்வரம் எப்போ போடணும்? மக்காரா எப்போ போடணும்? அனுஸ்வரம் எப்போ போடணும்? when there is a consonant. அடுத்த வேர்டு கான்சனன்ட்ல தொடங்கிச்சுன்னா அனுஸ்வரம் போடணும். அடுத்த வேர்டு வவல்ல தொடங்கிச்சுன்னா ஓகே, அடுத்த வேர்டு ஸ்வராட்சரமா, வவல்னா ஸ்வராட்சரமா இருந்தா நம்ம மகாராந்த. ஓகே, அடுத்த வேர்டு வியஞ்சனமா இருந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணோம்? அனுஸ்வாரம் போடணும். இது ரெண்டு ரூல் நம்ம பார்த்தோம். மூணாவது ரூல் ஒரு வேர்டில் லாஸ்ட் வேர்டா இருந்தது. ஒரு சென்டென்ஸ்ல த லாஸ்ட் வேர்ட் இஸ் எண்டிங் வித் அனுஸ்வார். அனுஸ்வாரால எண்ட் ஆகும். இப்ப அந்த வேர்டு அனுஸ்வாரால எண்ட் ஆச்சுன்னா இப்ப அதுக்கப்புறம் எந்த வேர்டுமே கிடையாது. இல்ல நம்ம தனியா ஒரு சிங்கிளா ஒரு வேர்டு எழுதுறோம். ஓகே, பாக்கம், பாக்கம்னா சமையல், லேக்கனம் ரைட்டிங் தனியா வருது. இப்ப நம்ம அதை டைட்டிலா கொடுத்துருக்கோம். அந்த டைட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அது அப்புறமா எந்த வேர்டுமே வராது, தனியா நிக்கிறது தான். அப்ப நம்ம மா போட்டு ஹலந்த் போடணும், மக்காரா தான் போடணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல கடைசியா ஒரு வேர்டு வந்தது, அந்த வேர்டுல ஹலந்த் அந்த அனுஸ்வாரத்தோட முடியறது அப்படின்னு சொன்னா அது மா போட்டு ஹலந்த் தான் போடணும், மக்கார். இட் ஷுட் நாட் பி அனுஸ்வர். இந்த ரூல்ஸ் எல்லாம் அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் கிளாஸ்ல. அதையும் நான் நோட்ஸா கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் ஐ வாண்டட் டு ரைட் அண்ட் ஷோ யூ மத்தியம ஸ்வரா. இப்போ இதே அனுஸ்வாரம் மத்தியமத்துல நடுவுல வரும். நடுவுல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நடுவுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பிந்து வைக்கணுமா, இல்ல நம்ம சன்ஸ்வாரம் போடணுமா, இல்ல மா போட்டு ஹலந்த் போடணுமானா ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் நான் அந்த ரூல் போட்டிருந்தேன். அது என்ன வர்க்கத்துல வருதோ, இப்ப க வர்க்கம் அப்படின்னா காவோடு லாஸ்ட் லெட்டர் அனுநாசிகா லெட்டர், த ஃபிஃப்த் லெட்டர்ஸ் ஆஃப் ஈச் வர்க்கா. க க க க ங, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந, த த த த ந, ப ப ப ப ம. கரெக்டா? இப்போ ங ஞ ந ந ம. இததான் நம்ம நடுவுல மத்தியத்துல அனுஸ்வாரம் வந்ததுன்னா நம்ம அதை அப்படிதான் போட்டாகணும். அதை தான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். That only I want to do first today. Now I will be
sharing my screen with you. Okay. Are you able to see my Jamboard? One of you, please. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes. Okay. Please mute my phone. Sound please. Not yet, Swami. It is still coming. Not. Okay. Maybe your internet is a bit slow. இப்போ வந்து எல்லாருக்கும் வந்துருச்சா? ஓகே. ஒரு ப்ளூ ஸ்கிரீன் தெரியுது. அதான் ப்ளூ ஸ்கிரீன் தாமா வந்திருக்கான்னு கேட்டேனா. ஓகே. இப்போ நான் வந்து எழுதுறேன். ஓகே. இப்போ நான் எழுதுறது கொஞ்சம் ஸ்லோவா வந்தாலும் வருதான்னு பாருங்க. இப்போ நான் அங்கம் எழுதியிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் வந்திருக்கா அந்த வேர்டு? ஓகே. இப்போ கொஞ்சம் ப்ளீஸ் என்னன்னா நான் எழுதி ஒரு செகண்ட் கொஞ்சம் நம்ம இன்டர்நெட்டுக்கு டைம் கொடுப்போம் எல்லாருக்கும் வர்றதுக்கு. ஓகே. இப்போ நான் எழுதும்போது நான் எழுதிட்டு ஒரு 1 செகண்ட் or 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துடும். அப்படி நான் எழுதி முடிச்சப்புறமும் வரலை அப்படின்னு சொன்னா one of you whoever doesn't come can unmute and say. இப்போ இந்த அங்கம்ங்கிற வேர்டு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கடைசியில வரல. அனுஸ்வரம் எங்க வந்திருக்கு? மத்தியத்துல வந்திருக்கு. It is in the middle of the word. It is not at the end of the word. If it is at the end of the word, இப்போ இந்த end of the wordல இருக்கு இங்க அங்கம். இது இம்முன்னு இருக்கு. அது பாத்தீங்களா? அதை நான் வந்து தனி வேர்டா இருக்கிறதுனால நான் மா போட்டு ஹலந்த் போட்டிருக்கேன். ஆனா நடுவுல ஒரு அனுஸ்வரம் இருக்கு. இப்ப மத்தியத்துல இருக்கிற அனுஸ்வரம் என்ன ரூல் நம்ம சொல்லியிருக்கோம்? எந்த வர்க்கத்துல இந்த அனுஸ்வரம் ஃபாலோட் பை த லெட்டர், அக்ஷரம், அனுஸ்வரத்துக்கு அப்புறமாக எந்த அக்ஷரம் வருதோ அந்த அக்ஷரம் எந்த வர்க்கத்தோடு லெட்டர்னு நம்ம பார்க்கணும். இப்ப இது க, அப்போ கவர்க, க க க ந. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப நம்ம அதோடு 5th லெட்டரை போடணும். இப்ப இந்த மாதிரி எழுதும்பொழுது என்ன ஆயிடணும்னா இந்த இங்குக்கு கீழே அந்த லெட்டர் வரும். இப்ப இங்குக்கு கீழே இந்த லெட்டரை போடுறோம். இந்த லெட்டரை போட்டுட்டு ஏன்னா இங்கு எப்ப வந்தாலும் அதுக்கு கீழே தான் அந்த லெட்டர் வரும். நான் உங்களுக்கு எழுதி அனுப்பும்போது கூட அங்கனி அப்படிங்கிறத நான் எழுதி உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்ப எல்லாராலையும் இதை பார்க்க முடியறதா? இப்ப யாரால பார்க்க முடியலான்னு மட்டும் சொல்லுங்க. which is correct ரெண்டுல எது நம்ம எப்படி வேணா எழுதலாமா? which is correct? கிடையாது. this is ரூப சுத்திஹி, that is this is asadu, that is sadhu. அசாதுனா not right, சாதுனா ரைட். நான் ஃபர்ஸ்ட் எழுதி காமிச்சது எதுக்காகனா இப்படி எழுதக்கூடாது, புரியுறதா? இன்னைக்கு நானே நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னா இது எனக்கு டைப்பிங்ல இது கிடைக்காது. இது எழுதினாதான் எழுத முடியும். டைப்பிங்ல நான் லிங்கன்னு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸை நான் டைப் அடிக்கும்போது நான் என்ன டைப்பிங் அடிக்கும்போது கீபோர்ட்ல இந்த லெட்டர் இல்லை. ஸோ இப்போ நம்ம லிங்க அப்படின்னா எப்படி எழுதணும்? டி போட்டுட்டு இது க அகெயின். புரியுறதா? புரியுது.
Anybody who's not able to understand can just unmute and ask. இப்போ Shankar. Shankar. இது வந்து கா வரிசை மட்டும்தான். Okay, I have written only and shown you ka varsai. Okay, okay, so I think I can clear it. Okay, இப்போ அடுத்தது we'll go to chat. Ma'am, sorry to interrupt. இதுக்கு பேர் என்ன, இந்த ரூலுக்கு பேர் என்ன மேம்? இதுவும் அனுஸ்வராவோட ரூல் தான்மா. ஓகே, thank you. அனுஸ்வரால தான் நான் சொன்னேன். அனுஸ்வரா எங்கெங்க வந்தா என்னென்ன நடக்குங்கிறது தான் இது. we are just learning only about அனுஸ்வரா now. okay, இது வந்து உங்க பிரவேஷா புக்லயும் இது இருக்கு, ஆனா it is coming behind, but when I am taking அனுஸ்வரா I'll finish the whole thing together. சரி மேம், thank you. okay, okay, இப்போ வந்து இப்போ அடுத்தது இப்போ இது வந்து அஞ்சனம். இப்போ இது வந்து அனுஸ்வரத்துக்கு அப்புறம் என்ன அக்ஷரம் வந்திருக்கு? ஜ. இப்ப ஜ வந்து எந்த வர்க்கத்தை சேர்ந்தது? சவர்கவை சேர்ந்தது. அப்ப சவர்க ஒரு கடைசி அன்னாசிகா எழுத்து எது? ச ச ஜ ஜ ஞ. கரெக்டா? ஞ. ஓகே, சோ அதை எப்படி நம்ம எழுதுறோம்? அஞ்சனம். இப்போ இது வந்து பாருங்க எப்படி எழுதுறேன்னு. அந்த க மேல போறது, ஜ கீழே வருது, அதான் நீங்க பஞ்ச. பஞ்ச. புரியுதா? this is David very clear ma'am, very clear. இப்ப ஞ போட்டு கீழே ஜ போடுறோம். இப்ப ஞ போட்டு கீழே ஒரு ஹலந்த் போட்டு எழுதலாமா? is there any alternative? போயிடக்கூடாது, that is wrong. okay, okay madam. அதாவது ரூப சுத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது சுத்தமாக ஒரு ரூபத்தை எழுதக்கூடியது. தட் இஸ் ரூப சுத்தி. இது ரூப சுத்தி தான் இது வந்து. ஓகே, ஸோ இது வந்து இப்ப அடுத்தது, இப்ப இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். மிச்ச வர்க்கம்லாம் வந்து இட் இஸ் ஈஸி. இந்த சாவும் காவும் மட்டும்தான் we have to write at the கீழெல்லாம் எழுதணும். இப்போ these and all you need not write. இப்போ கண்ட கண்டஹ. ஓகே, கண்டஹனா த்ரோட் தெரியும் கண். இப்போ ட அனுஸ்வரத்துக்கு அடுத்தது ட. அப்ப ட வந்து எந்த வரிசை? ட ட ட ட ந. அப்போ ந. ஸோ புரியுது? கண்டஹ. ஸோ எவ்ரிதிங் இஸ் லைக் தட் ஒன்லி. ஓகே, ஸோ இதே மாதிரி தண்டஹ. தண்டஹ எப்படி எழுதுறோம்? ஸ்பெல்லிங்கே இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்தாலே கண்டஹக்கு இப்படிதான் இருக்கும். பட் நம்மளுக்கு தெரியாத ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். ஓகே,
So this is dandah. It is written like this. So why? Because da also it belongs to da na. Puriyarda? So whatever the letter that is coming after the anuswara that belongs to which varga we have to see, அந்த வர்க்காவோட கடைசி எழுத்தை நம்ம எடுத்து எழுது instead of the anuswara. That is the rule. Okay. அடுத்தது மேடம் சொல்லுங்கம்மா. அந்த சங்கர் மட்டும் காப்பி பண்ணிக்கலையே நானு. ஓகே ஓகேம்மா, தேங்க்ஸ் மேம். But in this handwriting is neat, right? My grammar students will know. Yes, very clear. நல்லா இருக்கு. Yes, சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப கிளியரா இருக்கு மேடம். ரொம்பவே கிளியரா இருக்கு. அதாவது நான் வந்து புது ஐபேட் வித் பென்சில், அதுக்கு புதுசா வருது இப்ப புது ஐபேடோட ஒரு பென்னு மாதிரி பென்சில் மாதிரி ஒண்ணு வருது, அதை வச்சு எழுதுறேன் இப்போ நான். இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே ஓகே. ஹேண்ட்ல எழுதுறீங்களா இந்த மாதிரி ஸ்டைலஸ் பென் மாதிரி வச்சிருக்கீங்களா? ஸ்டைலஸ் பென். இட் இஸ் a magic pen. It is an apple pen. ஷார்ப்பா இருக்கு. That's right. It's good. Yeah. Shankar எழுதியாச்சாமா? எழுதியாச்சு மேம். Thank you மேம். Okay. Okay. Then we go to the next one. Now that we go to the third verse. Now this antaha. That will be ஏன் அப்படி? ஏன்னா தாவர் செய்யுது த த ந. So the letter tha, the last letter of that savarga is in. Okay, nakara. So that is like antaha. Okay. இப்போ சுந்தரம். சுந்தரம் இங்கேயும் ஒரு அனுஸ்வரம் வருது பார்த்தீங்களா? அதை நம்ம எப்படி எழுதுறோம்? த. ஸோ தக்காரா இஸ் பிலாங்ஸ் டு த தவர்கா. த த ந. ஸோ அதனால சுந்தரம். அப்புறம் andaha. I should not write like this. Okay. Okay, andaha. So again tha na. So andaha. So these are the examples of tavarga. So மத்தியத்துல அனுஸ்வரம் வந்தா திரும்பவும் சொல்றேன், கடைசி லெட்டர் எடுத்து அனுஸ்வரத்துக்கு பதிலாக அதை போடணும். ஓகே. நெக்ஸ்ட் பவர்க. So pampa. So இது ப வர்க்க. ப வர்க்கத்துல ப பம்பா. So the pavarga papa baba ma. The last letter is makara. So we put ma. Pampa, amba. It's a very commonly used word. Okay. Amba. So these are the
two examples that I'm able to give you. Now, if I write Ganga, yes, somebody has got any doubt? ஒரே ஒரு சந்தேகம். இப்போ இந்த சீதாராமன் 5 வர்க்கத்திலையும் 5 வர்க்கத்திலையும் க ச ட த ப அந்த வர்க்கத்துல இது இல்லாம இந்த கடைசி எழுத்து இல்லாம மாறி வராதா எங்கேயுமே? க வர்ற இடத்துல நான் வர்ற மாதிரி வரவே வராதா? க வர அனுஸ்வரம் வந்தாச்சுன்னா போடக்கூடாது. அதான் ரூல். அந்த மாதிரி வார்த்தைகளே வர சான்ஸ் இல்லை இல்லையா? அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரலாம். இப்போ பாருங்க, எப்படி வந்தாலும் சாரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு. இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ ஸ்கந்தஹ, இப்போ முன்னாடி வேர்டு இருக்கு, ஆனா இஸ் வந்திருக்கு முன்னாடி. இப்ப காக்கு அப்புறம் இப்ப நம்ம பேசுற ரூல் எதை பத்தி பேசுறோம்? அனுஸ்வாரம் நடுவுல வந்தா, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனுஸ்வாரம் நடுவுல வந்தா, இப்ப பம்பாங்கிறது இம்மு அந்த மேல புள்ளி வந்ததுன்னா இப்ப நம்ம எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்ப நடுவுல புள்ளி வந்துட்டு அந்த லெட்டர் வந்து வேற மாதிரி இருந்ததுன்னா அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி என்ன லெட்டர் அடுத்தது வருதோ அதோடு லாஸ்ட் லெட்டர் போடணுங்கிறது தான் நம்மளோட இந்த லெசன். ஸோ வி ஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் அனுஸ்வரா. ஏன்னா இப்ப அனுஸ்வரா தானே நம்ம மேல புள்ளி வச்சு எழுதுறோம். இல்லைன்னா நக்காரா வந்ததுன்னா புரியுது. எனக்கு என்னன்னா, இப்போ இதுல தகாராந்தம் வந்திருக்கு, கடைசியில இருக்கிறது தா போட்டிருக்கோம். தானால ஸ்கந்தா அப்படின்னு போட்டோம். இப்போ தகாராந்தம் இல்லாம வேற ஏதாவது ஒரு வார்த்தைகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்கா? அதாவது இப்போ தகாராந்தம் இல்லாம அதுல பகாராந்தத்துல ஏதாவது வர சான்ஸ் இருக்கா? அந்த மாதிரி வார்த்தைகள் சார் என்ன வரட்டுமே சார். இப்ப நம்ம இப்ப என்ன வந்தாலுமே இப்ப பக்காரா வந்தானா நீங்க பாவோட கடைசி எழுத்து என்னவோ அதை போட போறேன். ரூல் அதுதானே, உங்களுக்கு என்ன ரூல் வேணா வரலாமே. இப்ப ஐ எம் டூயிங் பா வரிசையில வந்தானா இம்மு போட போறேன், தா வரிசையில வந்தா இன்னு போட போறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், என்ன வந்தாலும் நடுவுல அனுஸ்வரம் வந்தா இதுதான் ரூல். ஓகே, புரிஞ்சது. ஞாபகம் புரிஞ்சது. So I hope you are all able to understand this, because I'll be giving you a few exercises afterwards which you will have to do on your own. Makarava nane apone class le kuduthe, but now that madhyama also I have taught you today, so எனக்கு அதுவும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லேக்கன நியமக அப்படிங்கிறது செகண்ட் லெசன்ல வந்து நம்ம பார்த்துட்டோம். We have seen actually there are two lekana niyamas. One which is not dealt in the booklet illa, but usually all the teachers they do it. Okay, I do. Maybe ungaloda teachers kuda pannirkalam, Shankarapuratla yaradu pannirundalum irkalam, I don't know. But na vande ipo inniki I will teach you again what is the rule of. இப்போ இது எப்படி நம்ம வந்து அனுஸ்வரம்க்கு ஒரு ரூல் இருக்கோ அதுக்கு அடுத்தது திஸ் இஸ் அ நத்துவா ரூல். நத்துவா ந, அதாவது எந்தெந்த இடத்துலலாம் ஸ்கிரீன் இஸ் ஷேட் ஒன்லி. ஓகே, எந்தெந்த இடத்துல இந்த ந வரணும், எந்தெந்த இடத்துல இந்த ந வரணும். தமிழ்ல ஈஸியா சொல்லிடலாம், 2 சுழின 3 சுழின அப்படின்னு.
இதுலயும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ந ந அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். பட் இஃப் யூ see when we are writing the difference, நம்ம டிஃபரன்ஸ் வரும்பொழுது நம்ம என்ன ஆயிடும்னா நம்ம கொஞ்சம் we will get lost. ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் நான் போடணும், நம்ம ஏன் நான் போடக்கூடாது, why we have to put na. இப்போ அதுக்கு வந்து இப்போ எப்படி நமக்கு மகாரா அனுஸ்வரம்க்கு ரூல்ஸ் இருந்ததோ அது மாதிரி இதுக்கு நமக்கு ரூல்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல்? ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் if the word na karanta refa and shaka இந்த மூணு வந்ததுன்னா ஆஃப்டர் திஸ், இப்போ ஆஃப்டர் திஸ் இப்போ ருண ருணஹ, இப்போ ருணஹ அப்படின்னு வருது. இப்போ திஸ் இஸ் டைரக்ட்லி ஃபாலோட் பை திஸ். இப்போ அடுத்தது இதை பாருங்க, க. இப்போ எப்படின்னா நம்ம சம்யுக்தாட்சரம் எழுதி பார்ப்போம். கர்ணஹ, க எப்படி வருது? கு பிளஸ் அ பிளஸ் இயர் பிளஸ் ந. இந்த ந வரக்கூடாது, ஏன்னா டைரக்ட்லி இட் இஸ் ஆஃப்டர் திஸ் ஆர். ரேஃபா, this ra is always in Sanskritam it is known by re, it is called refa. இப்போ refa விகாராந்த இதெல்லாம் டைரக்டா ஃபாலோ பண்ணினா நம்ம என்ன போடுறோம்? we are putting the other na. இப்போ ஓகே, இப்போ கர்ணஹ, கர்ணஹ ருணஹ. இப்போ அடுத்தது இதை பார்த்து புஷ்பம். ஓகே, பட் புஷ்பம் வந்து வேற. இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்? புண்ணியம் வராது, வராது, சாரி வராது, புஷ்பம் வராது. ஓகே, புஷ் இப்போ வந்து எப்படி வரணும்னா கிருஷ் சண்முகம். வர ஒரு நிமிஷம். கிருஷ்ணம், கிருஷ்ணம், புஷ்பாணி வரும்ல மேடம். கிருஷ்ணம். இல்ல வர I had kept another letter in my mind. I wanted to teach Pushpani afterwards. I wrote that by mistake. Vishnuhu. Okay? இப்போ விஷ்ணுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், விஷ்ணு. ஸோ நம்ம தமிழ் வேர்ட்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி டேக்கன் ஃப்ரம் சம்ஸ்கிருதம். ஸோ என்ன வருது முதல்ல? இந்த ரிகாராந்த ரேஃபா ஷகாராந்த என்ன ஷ? ஷண்முகம் ஷ. சிவா ஷ கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஷ கிடையாது. திஸ் இஸ் ராங். இந்த ஷக்கு அப்புறம் வரக்கூடாது. ஸோ தீஸ் 3 letters ரிகாராந்த ரேஃபா ஷகாராந்த, இந்த மூணையும் டைரக்டா நகாராந்த ஃபாலோ பண்ணிட்டுனா, ஒரு ந ஃபாலோ பண்ணுறதுனா that will be changed to நகாராந்த. புரியுறதா இந்த ரூல்? ஃபர்ஸ்ட் ரூல் புரியுறதா? எனிபடி? கிளியரா இருக்கு மேடம், கிளியரா இருக்கு. ஓகே, ஐயோ மாமி ஒரே ஒரு வாட்டி திருப்பி சொல்ல முடியுமா ப்ளீஸ்? சொல்றேன்மா. அதாவது திரும்பவும் சொல்றேன். ரிகாராந்த, ஓகே, அப்புறம் ரிகாராந்தக்கு அப்புறம் ரேஃபா, இது ஷகாராந்த. இந்த 3 லெட்டரையும் டைரக்டா
அடுத்தது உடனே வந்துடுச்சுன்னா ந வருதுன்னா கண்டிப்பா அந்த ந வந்து இந்த ந தான் வரணும். ஓகே, இந்த ந வரக்கூடாது. ஓகே, first rule. This is the first rule. Okay, somebody asked me now. Are you clear? Yes ma'am. Nitya. Clear it. Okay. Clear ah? இப்போ clear. இப்போ நம்ம அடுத்த ரூலுக்கு போவோம். இப்போ நம்ம அடுத்த ரூல்ல அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ சப்போஸிங் இந்த ரிக்காராத்த ரேஃபா ஷிகாராத்த, இந்த ரிக்காராத்த ரேஃபா ஷகாராத்த இது எல்லாமே வந்துட்டு பிளஸ் ஸ்வராகா. ஓகே, அது வந்து குமாரசாமி சார் கிளாஸ்ல நீங்க மாஹேஸ்வர சூத்ராணி படிச்சிருக்கீங்களாமா? யாராவது படிச்சிருக்கோம், சொல்லி கொடுத்திருக்காரு. சவுண்ட் பேஸ் பண்ண சிவாஸ் இதுதானே சொல்லிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அது பார்க்காம தெரியுமா? ஒரு நிமிஷம். மாஹேஸ்வர சூத்ராணி தெரியும்னா நான் அதுபடி சொல்லித்தரேன், இல்லைன்னா நம்ம மற்றபடி நான் என் கிளாஸ் மாஹேஸ்வர சூத்ராணி தெரியும்னா நான் அதுபடி சொல்லித்தரேன். ஓகே ஓகே, வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ இதுக்கப்புறமா எல்லாம் ஃபாலோட் பை ஓகே ஸ்வராஹா. ஓகே, ஸ்வராஹா and ha ya va. நம்ம மாஹேஸ்வர சூத்ராணியில் என்ன சொல்லுவோம்னா அச்சு ஹய வரட்டும். ஏன்னா ரா ஆல்ரெடி இங்க வந்துடுது. ஓகே, ஸோ அச்சு ஹய வரட்டு. ஓகே, அதனால அட்டுன்னு சொல்லுவோம். ஆலேருந்து ஆரம்பிச்சு மாஹேஸ்வர சூத்ராணி சொல்லணும்னா அட்டு பிரத்யாகாரால இருக்கிறது எல்லாம். ஓகே, சொல்லி விட்டு அதை குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் டேக் அவுட் ஸ்வரா. இப்போ என்ன, we have to see ரிகாராந்த ரேஃபா ஷகாராந்த. இப்போ எல்லா வார்த்தைகளும் அதுலயே வராது, ஆனா அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன, நம்ம வந்து ஸ்வராஹா ரிகாராந்த நடுவுல வரலாம், வந்துட்டு அப்புறமா இட் ஷுட் பி ஃபாலோடு பை எய்தர் ஆஃப் தீஸ் லெட்டர்ஸ். இப்போ ஸ்வராஹானா என்ன, ஆ டு au. Okay, don't take and ha, they are not come, they don't come under swara. Then ha ya va ir already there. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ராமஹ ராமோ ராமஹ. இப்போ திருத்தியா விபக்தியில் என்ன சொல்றோம், ராமேன. இப்போ நம்ம ராமேன. ஏன் மேடம் ராக்கு அப்புறம் மா வந்திருக்கே, கரெக்டா? அப்புறம் நீங்க வந்து சொல்றேன் இப்ப இது பண்ண முடியும்னுட்டு. ஓகே, இப்ப ஸ்வராஹா ஹயவர ஹயவர், அத ஹய ஸ்வராஹா ஹயவ. அப்புறம் இன்னொன்று என்னன்னா கவர்க and பவர்க. So these are the things which should be followed. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். The ra, refa, shu can be followed by swaraha, can be followed by ha, ya, va and kavarga and pavarga. கவர்கனா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், காட்டு என்ன, அதை நான் எழுத வேண்டாம். பவர்கனா என்ன, பாட்டு மா. கரெக்டா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுனா இந்த அடுத்த ரூல்ல நம்ம நகாரா சேஞ்சஸ் டு
nakara. I repeat again, rikaranta, refa, shakaranta. இதெல்லாம் ஒரு வேர்டுல வந்திருக்கு. But it is not at once. First rule நம்ம என்ன பார்த்தோம், அது அடுத்து உடனே வந்துடுறது. கரெக்டா நம்ம உடனே பார்த்துட்டோம். நம்ம விஷ்ணு பார்த்தோம், விஷ்ணுக்கு அப்புறம் நு வந்துடுது. ஓகே, ரிணஹ பார்த்தோம், ரிக்கு உடனே அடுத்து வந்துடுது. கர்ணஹ பார்த்தோம், ரேஃபாக்கு அடுத்தது ந வந்துடுது. இப்போ அடுத்து வரல, என்ன பண்ண போறோம், எப்படி இந்த ரூல் அப்ளை பண்ண போறோம்னா, செகண்ட் ரூல்ல என்ன சொல்றோம்னா, if refa is there in a word followed by swaraha, swaraha na all the vowels, okay, then hayava, hayava, அப்புறம் கவர்க, அப்புறம் பவர்க, கவர்க பவர்க, all these should be there. If any of these come there, the rule is satisfied. When the rule is satisfied, the nakara changes to nakara. புரியுதா? ஓகே, புரியுது. சரி, நம்ம எக்ஸாம்பிள் பண்ணும்போது தானாவே. ஓகே, we'll do example. Is my board visible to all? Yes, madam. Yes. Clear இருக்கு, தெரியுது, நல்லா தெரியுது. ஓகே ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை இங்க பார்ப்போம். இப்போ நம்ம ராமேன, இப்போ இந்த வேர்டு எடுத்துட்டா ரா வந்து எடுத்துங்க. ஆனா ராவை ஃபாலோ பண்ணி உடனே நக்காரா வரல, நடுவுல என்னெல்லாம் வந்திருக்கு, இப்ப ரேஃபா இருக்கு, ஸ்வரா வந்துடுது, எல்லாமே. அதுதான் இந்த சம்யுக்தாட்சரம் எழுதணுங்கிறது. சம்யுக்தாட்சரம் எழுதினாதான் நமக்கு இதெல்லாம் புரியும். ஓகே, அப்புறம் என்ன வந்திருக்கு, இம்மு வந்திருக்கு. ஸோ திஸ் இம்மு பிலாங்ஸ் டு பவர்கா. ஓகே, பஃப பப ம, பவர்கா. அடுத்தது என்ன வந்திருக்கு, ஏகாரா. ஏகாரா இஸ் அகெயின் அ ஸ்வரா. ஸோ இது எல்லாத்துக்கு அப்புறம் நக்காரா வரணும்னா the nakara will automatically change to nakara. So this is not applicable. So it is already So did you understand how it is coming? So எக்ஸாம்பிள் சொன்ன விட்டு நல்லா புரியுது மேடம். புரிஞ்சிருச்சு மேடம், நல்லா புரியுது மேடம். புரியுறதா? ஓகே, குட் குட். இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் பண்றேன் உங்க கூட. இப்போ நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த வேர்டை பாருங்க, இது வித்தியாசமான வேர்டு. விருக்ஷஹ. ஓகே, இப்போ இந்த விருக்ஷஹக்கு ஒரு திருத்தியா விபக்தி எடுத்துக்கோங்க. விருக்ஷேன, கரெக்டா? ஓகே, இப்போ இந்த விருக்ஷேன, இப்போ நீங்க கேட்கலாம், என்ன மேடம் இதுக்கப்புறம் ஒன்னும் காவும் வரல, ஒன்னும் வரல, ஏன் நீங்க இப்படி போடுறீங்க? இப்போ இந்த இக்ஷாங்கிற வார்த்தைக்கு நம்ம பிரிப்போம். இப்போ விரு பிளஸ் ரிகாராந்தக, அது விரு. இப்போ இந்த இக்ஷாங்கிற வார்த்தை எப்படி வருது, இக்கு பிளஸ் இஷ் பிளஸ் ஏ பிளஸ் ந. இப்ப பாருங்க இந்த வேர்டு எப்படி வருதுன்னு. எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ரிகாராந்தா வந்துடுது. ரிகாராந்தாக்கு அப்புறம் என்ன வருது, இக்கு வந்திருக்கு.
ஏன்னா அந்த இஷ் இஸ் மேட் அப் ஆஃப் இக் அண்ட் இஷ். ஸோ இஷ் இஸ் ஆல்சோ தேர். சரி, இஷ் வந்துடுது, அதுக்கப்புறமா ஒரு வேர்டு லெட்டர் வருது, அது என்ன? அது ஏகாராந்தம். ஏகாராந்தா இஸ் அ ஸ்வரா. ஸோ ரிகாராந்தா இஸ் ஃபாலோடு பை kakara, that is ik, followed by shakara, ish. The shakara is followed by ye, that is a swara. So இந்த எல்லா கண்டிஷனும் இதுல ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அதனால இந்த ந வந்துட்டு it is becoming விருக்ஷேன. ஒரு சமயம் ஏதாவது ஒரு மாறினா கூட பண்ணணும் இல்லையா? பண்ண முடியாது. நான் அடுத்தது நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்படி அந்த ரூல் அப்ளை ஆகணும். ஓகே, இப்ப நம்ம அப்ளை ஆகாத இடத்துல பார்ப்போம். ஓகே, I will do this. I will keep the rule here so that you will come to know the rule. Pushta. Okay. Now, how we are going to do this? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து. இப்போ நான் இந்த வேர்டை நான் எழுதிட்டேன். மாரீச்சேன. இப்போ இந்த இடத்துல ஐ ஹவ் புட் திஸ். ஏன் மேடம்? நக்காரா வந்திருக்கு, ரக்காரா ரேப்பா வந்திருக்கே, ஈகாராந்த ஸ்வர தானே, ஏகாராந்த ஸ்வர தானேனா இதுல என்ன வந்திருக்கு? லெட்டரு சக்காரா வந்திருக்கு. புரியுறதா? ரேஃபாக்கு அப்புறமா கவர்க பவர்க தான் அலவுடு. அப்புறம் ஹ ய வ அலவுடு, ஸ்வராஹா allowed, but chavarga is not allowed. Chavarga, tavarga, tavarga, they all three are not allowed. இங்க ரேஃபாக்கு அப்புறமா என்ன வந்திருக்கு? சா வந்து. அதனால this does not become na, it becomes na. Are you able to get me, சீதாராமன் சார்? சீதாராமன், எஸ். ஒரே ஒரு இது நான் டவுட் கிளியர் பண்ணிக்கணுமா? அதாவது இருங்க சார், எல்லாரையும் மியூட் பண்ணட்டும், அப்புறமா நீங்க பேசுவோம். எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ், ரொம்ப ஓவரா எக்கோ அடிக்கிறது. சொல்லுங்க சார். வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ், அதாவது ருகாராந்தம், ரேஃபா ஆர் ஷகாராந்தம் அண்ட் எண்ட்ல நகாராந்தம் இருந்ததுன்னா இன்பிட்வீன் இந்த கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும், இந்த கண்டிஷன் இல்லாம வேற எதுவும் வரக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் லெட்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் நகாராந்தம் will become நகாரம். அப்படிதானே? கரெக்ட் கரெக்ட். you are right. புரிஞ்சது. இப்ப பாருங்க, இப்போ இது பாருங்க, இது மெயினா நமக்கு இந்த திருத்தியா விபக்தி எழுதும் போதுதாமா நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா அதுதான் நால வரும், இதுல நபும்சகலிங்கத்திலையும் வரும், புல்லிங்கத்திலையும் வரும். ஓகே, அதே மாதிரி ஷஷ்டி பகுவசனத்திலையும் வரும், ராமாணாம் அது மாதிரி வருது இல்லையா? அது இப்போ பாருங்க, அர்ச்சகேன. கிளியர், புரிஞ்சது. அர்ச்சகேன சேவர்க்க வந்துருது, புரியுறதா? இப்போ வந்து இதுல வந்து ஆ வந்துட்டு, இரு வந்துட்டு, ரேஃபா வந்த அப்புறம் தான் இது அர்ச்சங்கிறதுனால ரேஃபாக்கு அப்புறம் தான் சா வரும். ஓகே, இட் இஸ் நாட், இது கிடையாது. I'll show you another example. இரு பிளஸ் அர்ச்ச. ஓகே, இச்சு பிளஸ் ஆ பிளஸ் க. இதுல கா வந்தாலும் இக்கு பிளஸ் ஏ பிளஸ் இன் பிளஸ் ஆ. ஓகே, ஸோ இது பாருங்க, அர்ச்ச இது வந்து
மேடம் இது வந்து அந்த கவரும் வந்திருக்கு, ஸ்வரமும் வந்திருக்கு, எப்படி நான் வராம வருது? ஓகே, இப்போ நீங்க மியூட் பண்ணுங்க, நான் சொல்றேன். எல்லாமே வந்திருக்குமா, ஆனா ராவை ஃபாலோ பண்ணி என்ன வந்துடுச்சு? சக்காரா வந்துருச்சா? இப்போ இதே வந்து இப்போ இதே வந்து இப்போ சக்கரேன இப்போ இந்த சக்காராக்கு அப்புறமா ரெக்காரா வந்திருக்கு பாருங்க. காக்கு அப்புறம் ரெக்காரா வந்திருக்கு. இப்போ சக்கரேன, இப்போ சக்காரா முன்னாடி போயிடுச்சு. சக்காரா வந்து ரேஃபாக்கு அப்புறம் வரல, சக்காரா முன்னாடி போயிடுச்சு. ஓகே, அதனால இட் இஸ் அலவுட் ஹியர் சக்கரேன. வேற நம்ம முதல்ல பார்த்ததுல எப்படின்னா அரிச்ச இப்ப இந்த அர்ச்சகேனால என்ன இருக்கு? இரு பிளஸ் ச வந்துருக்கு. புரியுறதாமா? whoever asked the doubt. ஆமா ஆமா புரியுது. அப்ப கூட கடைசி லெட்டர் திரும்பி இதுதானே வருது, காவர்க்கு தானே வருது. வரட்டுமே, சா ஒண்ணு வந்துடுத்தேன், அப்புறமா ரேக் அப்புறம் வரக்கூடாது இல்லையா? அது ரேப்பாக்கு அப்புறம் ஏதாவது வரணும். ஸ்வராக வரலாம், கவர்கம் வரலாம், ஹய வரலாம், ஹயவா வரலாம், எல்லாமே வரலாம். ஆனா சவர்க்கம் டவர்க்கம் ஸ்டவர்க்கம் இந்த மூணும் வரக்கூடாது. புரியுதா? சரி சரி ஓகே. இப்ப இந்த மேடம் இப்போ வந்து திருப்பி இந்த பிரிச்சா இச்சு பிளஸ் ஆயிடுறது இல்லையா? ரொம்ப சவுண்டுமா, ரொம்ப சவுண்ட், எனக்கு கொஞ்சம் சவுண்ட். ஆறுக்கு முன்னால தானே வருது, ஆறுக்கு முன்னால தானே வருது அது இல்ல, அதனால அப்புறமா வந்ததுதான். எதுல இல்ல, இது ஒரு சில்லி டவுட் ஆக்சுவலி. நீங்க இப்ப சொல்லிட்டே இல்ல ஆக்சுவலி சவர்க்கம் தவர்க்கம்லாம் வரப்படாதுன்னு. பட் ஸ்டில் அந்த இச்சு பிரிச்சா நமக்கு வந்து இச்சு பிளஸ் ஆ வருது, அப்படி பார்க்கப்படாது இல்லையா ஆக்சுவலி? நீங்க மியூட் பண்ணிக்கோங்கம்மா. Mute, please mute. Is it Nirmala? Who's asking? Yes madam. அதான் ஓகே. அதான் உங்களோட அந்த கடல் சவுண்ட் ஒன்று சிங்கப்பூரோடு தெரியல. நீங்க ஆன் பண்ணும்போதே பயங்கரமா சவுண்ட் வந்துடுறது. அதாவதுமா இப்ப நீங்க என்ன கேட்கறேன்னா, இப்ப பரவாயில்ல, இக்கு வந்திருக்கு, ஏ வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு, ஆ கூட முன்னாடி வந்திருக்கு, எல்லாம் என்ன வேணாலும் வரட்டும்மா. ஆனா ரேஃபாக்கு அப்புறம் நம்ம சொன்னும் போது தானே அப்புறமா இதெல்லாம் வரணும்னு சொன்னோம். அப்புறமா ச வந்துடுச்சு இல்லையா? ஸோ பிகாஸ் ச லெட்டர் ஹேஸ் கம், திஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே, இப்ப இங்க பாருங்க, சக்கரேனங்கிற வேர்ட்ல எப்படி வந்திருக்கு? சாக்கு அப்புறம்தான் கா வந்துட்டு, காக்கு அப்புறம் தான் இரு வந்திருக்கு, ரேஃபா வந்திருக்கு. சக்காரா, கக்காரா, ரேஃபா, ஏகாரா, நக்கார். ஸோ நீங்க அப்படி பாருங்க, இப்படி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். யூ ஷுட் நாட் சி இந்த வே யூ ஆர் சீங். ஆ வந்திருக்கே, ஏ வந்திருக்கே எல்லாம் கிடையாது. ரேஃபாக்கு, விகாராந்தாக்கு, ஷக்காராக்கு அப்புறமா வந்திருக்கா பாருங்க. இப்போ நான் ஐ வில் ஷோ யூ திஸ் எக்ஸாம்பிள்.
கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? பலம் பலே பலானி, வனம் வனே வனானிலாம் போறோம். ஆனா என்ன சொல்றோம்? புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி புஷ்பாணி. அப்ப இந்த நகாரா தான் வருது புஷ்பாணி. ஏன் அப்படி வருது? ஏன்னா இங்க ஷக்காரா வந்திருக்கு. இந்த ஷக்காரா இஸ் ஹியர். அதுக்கப்புறமா என்ன வந்திருக்கு? பா வந்திருக்கு. பாவரிசை இஸ் அலவுடு. அப்புறம் என்ன வந்திருக்கு? ஸ்வரா. புரியுறதா? புஷ்பாணி. ஓகே, இப்ப பாருங்க. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. பித்ருநாம். இப்ப நம்ம பித்ரு சப்த நம்ம பார்த்தோம்னா ஷஷ்டி விபக்தியில பகுவச்சனம்ல வரும். பித்ருநாம். ரு வந்து 2 times இருக்கும். ஓகே, ரிகாராந்த பித்ருநாம். இப்ப இதே பித்ருவை இப்ப இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வேர்டுல ரிகாராந்தாக்கு அப்புறமா வர்ற நகாராந்தா, தட் பிகம்ஸ் நகாராந்தா. ஆனா இந்த செகண்ட்ல ரிகாராந்தாக்கு அப்புறம் இந்த வா இருக்கு, ஆ இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ரிகாராந்தாக்கு அடுத்து உடனே என்ன வந்துடுது? த வந்துடுது. இப்ப த பிலாங்ஸ் டு விச் வர்கா? தவர்கா. தவர்கா இஸ் நாட் தேர். ஒன்லி கவர்கா and பவர்கா கேன் பி தேர். அதனாலதான் பித்ருநாம் எழுதினா இந்த ரூ நா எழுதணும். பித்ரு தேவானாம், அது என்னதான் பித்ரு வந்திருந்தாலும் த வந்துடுது. ஸோ that does not belong to that group. அதனால வா வந்திருக்கு, ஆகாரா வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ஆனா because that does not belong to that group, it is written in this nakara. This nakara is wrong here. புரிகிறதா? Yes, Nirmala madam, are you able to understand now? Yes madam, thank you madam. Okay. மேடம், நான் லக்ஷ்மி பேசுறேன். எனக்கு நிர்மலா மேடம் கேட்டப்புறம் எனக்குமே தோணித்து, எப்பெல்லாம் அந்த இன் பிளஸ் ஆ வந்திருக்கு, அந்த வவல் சவுண்ட் வருது, எப்பெல்லாம் பிரிக்க கூடாது, எப்பெல்லாம் பிரிக்கணும். இப்போ சால நீங்க பிரிக்கல, சா வந்திருக்கு சொன்னேன் இல்லையா? இச் பிளஸ் ஆ பிரிக்காம சொன்னேன் இல்லையா? பரவாயில்லையே, பிரிச்சுக்கோங்களே நீங்க. இப்ப நான் பிரிச்சுட்டே இருந்தேன்னா நான் 3 மணி நேரம் பிரிச்சுட்டே இருக்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் பிரிச்சு காமிக்கிறேன், மிச்சதெல்லாம் நீங்க பிரிச்சுக்கோங்க. இப்ப சக்கரம் வந்ததுன்னா ச வந்த சக்கரம். இப்ப சக்கரம் வந்ததுன்னா இப்ப திருப்பி நான் பிரிச்சு எழுதினா இச்சு பிளஸ் ஆ பிளஸ் இக்கு பிளஸ் இரு பிளஸ் ஆ பிளஸ் இம். ஓகே, இங்க பாருங்க. இப்ப சாக்கு அப்புறம் இக்கு வந்திருக்கு, இக்குக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ரேஃபா வந்திருக்கு. ரேஃபாக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? வெறும் ஸ்வராதா வந்திருக்கு. கரெக்டா? I just wanted to show. இப்போ சக்கராணி, சக்கரம் அப்படிங்கிறது வேற. ஓகே, I need not bring சக்கரம் here also. ஓகே, இப்போ நம்ம ராமாயணம். இப்போ ராமாயணம் அப்படிங்கிறது எப்படி பண்றோம்? ரேஃபா வந்துடுது, அப்புறம் ஆ போடுறோம், அப்புறம் இம்மு போடுறோம், அப்புறம் ஆ போடுறோம், அப்புறமா தான் நக்காரா வருது. இப்போ இந்த நக்காரா வரும்போது என்ன நக்காரா போடணும் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம பார்க்குறோம் ரேஃபா வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்ன? ரேஃபாக்கும் அந்த நாக்கும் நடுவுல இந்த நா சும்மா இப்போதைக்கு போட்டு வச்சுப்போம். இந்த நாவா அந்த நாவான்னு தெரியும். கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுதா? இப்போ ரேஃபா வந்துருக்கு. அதுக்கப்புறம் உண்டான என்ன கண்டிஷன் வருது? ஸ்வராஹா இஸ் தேர், மா இஸ் தேர். ஸோ மா பிலாங்ஸ் டு பவர்கா. திருப்பியும் ஒரு ஸ்வராஹா இஸ் தேர். ஸோ இந்த எல்லா கண்டிஷனும் ஃபில்அப் ஆனதுனால இந்த நக்காரா வில் நாட் கம். ஓகே, ஸோ திஸ் குடி நான் இந்த நக்காரா
plus R plus in. இப்போ புரியுறதா லக்ஷ்மி மேடம்? எஸ் மேம், புரிஞ்சுது மேம், புரிஞ்சுது. புரிஞ்சுதா? தேங்க்யூ மேம். ஸோ நீங்க வந்து வேர்டை பண்ணும்பொழுது இந்த பாருங்க, இப்ப வேர்டை நீங்க பண்ணும்பொழுது நீங்க எல்லாமே பிரிச்சு எழுதணுங்கிறதே கிடையாது. நீங்க பிரிச்செல்லாம் எழுத வேண்டாம். நான் வா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மனசுக்குள்ள நினைச்சுதான் போறோம். இது என்ன கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறது. ஃபுல்ஃபில் ஆகிறதுனா ஓகே, ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னு சொன்னாங்க, தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஓகே, ஸோ தட் இஸ் வேர் யூ ஹேவ் டு see. ஓகே மேடம் ராமாயணம் அதுக்கும் இந்த நான் தான் அந்த ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். மியூட் பண்ணுங்க. இப்ப ராமாயணம் நீங்க கேட்டீங்க. இப்ப ரா முதல்லயே வந்துருக்கு. இப்ப எல்லா கண்டிஷனும் ஃபில்லப் ஆகுது இல்லையா? ராக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? இதுக்கு அப்புறம் ஆ வந்திருக்கு, அப்புறம் மா வந்திருக்கு, விச் இஸ் மா இம்மு பிளஸ் ஆ, திஸ் இஸ் பாவர்சை. அப்புறம் வந்து யா வந்திருக்கு, யா இஸ் ஆல்சோ தேர். ஹ யா வ சொல்லியிருக்கோம், கரெக்டா? அப்புறமா வர்ற நான் என்னவாகும்? கண்டிப்பா இந்த நான் தான் வரும், இந்த நான் தான் வரும். ஓகே, ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். இஸ் இட் ஓகே? என்ன 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 சார் சீதாராமன் சார்? நல்லா கிளியரா இருக்கு, ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டமாயிட்டா? வெரி குட். ஸோ எவ்ரிபடி just keep in your mind that you have to and only apply the rules. Now notes and pray, no problem. Like how I sent for Anuswara, I will send you notes for this. But I wanted to teach in the class, because if I don't teach without writing, you will not know. Okay? Ipo there are many words where you can write it, and I will give you homework. Okay. Please announce your. I'll stop this. Okay. So we will go to the second lesson now, where we left it that day. We'll finish it. So now everybody, I think, should be clear with the Anuswara rules and Natvam rules. This is the Lekana Niyamaha. Lekana Niyamaha. Okay, Lekana, rule of writing. Niyamaha, abdina, rules of writing. Lekana Niyamaha. Okay. So now, that day for the homework I had given first, second and third, correct? அப்புறமா வந்து அந்த fourth வந்து நான் homework கொடுக்கல, because I just wanted to say, just tell you in the class that தீதஹ அந்தி only is that, so you can also do this actually. அப்புறமா நான் பார்த்தேன் இது கூட கொடுத்துருக்கலாம், but it's okay, no problem. So இது வந்து உங்களால பண்ண முடியும். தீதஹ அந்தி and சீதஹ third, that also you can do. And the third one is மீவஹ மஹா. ஸோ இதுவும் நீங்க பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கிருங்கிற வேர்டு, கிருங்கிற வேர்பு, அதாவது டுக்ரிஞ்ச் அந்த தாத்து, அந்த வேர்பு மட்டும் ஐ வில் சென்ட் யூ த ஃபார்ம்ஸ். ஏன்னா அது வந்து கொஞ்சம் இட்ஸ் அன் இர்ரெகுலர் வேர்ட். இட் இஸ் அன் இர்ரெகுலர் வேர்ட். த ஃபார்ம்ஸ் வில் நாட் பி த சேம். தீதஹ அந்தி வராது, அடுத்ததுல கரோஷி வரும். ஓகே, ஸோ அதனால அது வந்து வரும்போது நம்ம we can see that. ஓகே, இப்போ வந்து அந்த வியாவஹாரிக சப்தாஹா, அதை நீங்க ஆளுக்கு ஒன்று படிங்க, ஆளுக்கு ஒன்று படிங்க, கரெக்டா? பாலா மேடம், நீங்களே ஒரு ஆர்டரா அப்படியே படிக்க ஆரம்பிச்சோம். பாலா மேடம். சித்திரகாரக, ஓவியர். அடுத்தது நீங்களே படிங்கம்மா, ரெண்டு படிங்க. ஓகே, என்ன மேடம் அடுத்த லைனும் படிக்கவா? படிங்க, ரெண்டு படிங்க. ஓகே. பாரவாக, இருங்கம்மா, somebody is on and
டாக்கிங் ப்ளீஸ். வேற யாராவது மியூட் பண்ணிடுங்க, வேற யாராவது ஆன்லைன். நீங்க சொல்லுங்கம்மா. பாரவாக பாரவாக சுமை தூக்குபவர். ஓகே, நெக்ஸ்ட் சித்ரா மேடம். சித்ரா மேடம் ஆக்சுவலி வந்து கோவிட் வேக்சினேஷன் போட்டுக்க போயிருக்கா, ஸோ வரல இன்னைக்கு கிளாஸ்ல. ஓகே, அடுத்தது டில அவ தீப்தி ஆல்சோ ஹஸ் நாட் கம். தென் எனிபடி இ நோ எஃப் இல்ல கேல இருக்கா, காஞ்சனான் இருக்கா கேல. கே அட் காஞ்சனா மேடம் படிக்கிறேன் மேடம். சர்மகாரக காப்லர். இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு வந்து கர்மகரக கொடுத்துருக்கா, சர்மகாரக கொடுத்துருக்கா? சர்மகாரக காப்லர் இருக்கு. சர்மகாரக காப்லர். நான் தமிழ் புக்ல வந்து கர்மகரக வேலைக்காரர் அப்படின்னு எங்களுக்கு கர்மகரக ஒர்க்கரும் இருக்கு மேடம். ஓகே, படிங்கம்மா. அடுத்தது படிங்க. நர்த்தக டான்சர். ஓகே, அடுத்தது காஞ்சனாக்கு அப்புறம் கேல யாரும் இல்லையா? லக்ஷ்மி படிங்க. நர்த்தக நடனமாடுபவர். சைனிக போர் வீரர். ஓகே, அடுத்தது லக்ஷ்மிக்கு அப்புறம் எம். எனிபடி இஸ் தேர்? நிர்மலா இருக்கா? நிர்மலா இஸ் இன் என். ஓகே, படிங்க. नटः actor, धीवरः fisherman. Okay. நித்யா மேடம். நித்யா. எஸ் நித்யா ப்ளீஸ். லிபிகாரக எழுதுபவர். ஸ்வர்ணகாரக பொற்கொல்லர். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அத சுவர்ணகாரக. 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 ஓகே, கரெக்டா பார்த்து ப்ராசஸ் பண்ணுங்க. ஸ்வர்ணா இல்ல, சுவர்ணகாரக. ஓகே, ஏன்னா நம்ம எழுதும் போது அப்புறம் அரசா போட்டுருவோம். ஓகே, ஓகே. அததான். அடுத்ததுமா ஆஃப்டர் என் இட் இஸ் பி. 2 பார்வதி இருக்கேள், ஒரு பார்வதி. ஒருத்தர் படிங்க, 2 பேர் ஒருத்தர் படிங்க. பார்வதி சுதா பேசுறேன். ஓகே, படிங்க. அதுக்கப்புறம் பெண்பால் சொற்கள் வந்துருக்குல்ல, ஈகாராந்த உதாரணம் சித்திரகாரி பாரவா. இல்ல, அதை நான் அப்புறம் சொல்லி தரேன். இதை ஆப்பணிக்க அப்படிங்க. ஆப்பணிக்கக கடைக்காரர். விக்ரயிக்கக விற்பவர். எஸ், நெக்ஸ்ட். கோபாலகக கௌஹர்ட். சேவகக servant. After that, after PQR, there are so many Rajeshwaris here. நான் ராஜேஷ் ஸ்ரீனிவாசன், சிங்கப்பூர் மேம் படிக்கிறேன். படிங்கோ. அத்தியாபகः ஆசிரியர். சாலகः ஓட்டுநர். ஓகே, நெக்ஸ்ட். இது ஆர் ராஜேஸ்வரி என்று லேக்கக. If all mute only others, when you read, if others all mute only, your voice will be heard. Romba voice break ஆகுது. Please mute all of you. Only those who are reading, let them be on. லேக்கக எழுத்தாளர். கிருஷகக விவசாயி. Then one more Rajesh. நான் படிக்கிறேன் மேடம். ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன். படிங்கம்மா, படிங்க. பிரபந்தகக மேலாளர். நிர்தேசகக இயக்குனர். ஓகே, எஸ். எனிபடி இஸ் தேர்? சீதாராமன். படிங்க. பாச்சகக சமையல்காரர். ஆரட்சக காவலர். அர்ச்சகः அர்ச்சகர். வியாதக வேடுவர். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கு. யாரா படிச்சிருங்கோமா? ரீட் மேடம். சாந்தி. ஓகே. வைத்தியக மருத்துவர். ஓகே, now all of you please mute.
ஆல் ஆஃப் யூ மியூட். இப்போ நம்ம முதல்ல பார்த்தது விருத்திகாராக. விருத்திகாரானா வாவா செய்கிற தொழிலை வச்சு நம்ம சொல்றோம். இப்போ சித்திரக்காரக, பாரவாக, கர்மகரக, காஞ்சனா மேடம் ஒன்று சொன்னாங்க சர்மக்காரக. சர்மனா ஸ்கின், லெதர். ஸோ அதனால சர்மக்காரக காப்லர் சொன்னாங்க அவங்க, செருப்பு தைக்கிறவங்க. நர்த்தக நடனம் ஆடுபவர், சைனிகக போர் வீரர், லிபிகாரக எழுதுபவர், நட்டக நடிகர், தீவரக மீனவர், சுவர்ணக்காரக பொற்கொள்ளர். இப்போ நான் எதுக்காக இதை படிச்சேன்னா, இந்த வார்த்தையோட பெண்பார் சொற்கள் எல்லாம் ஈகாராந்தகல வரும். சோ அது எப்படி வரும்? சித்திரகாரி, பாரவாஹி, கர்மகரி, நர்த்தகி, ஓகே. இப்போ சைனிகி, லிபிகாரி, நடி, தீவரி, சுவர்ணகாரி. These are going to come like this. இப்போ 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 இந்த இதுக்கெல்லாம் ஆப்பணிக்கெல்லாம் அவன் என்ன போட்டிருக்கா? கீழே இகா என்ற விகுதியை சேர்க்க வேண்டும். ஸோ ஆப்பணிக்கா, ஆப்பணி, ஆப்பணிக்கக. ஸோ எப்படி வரணும்? ஆப்பணிக்கா, விக்ரயிக்கா, கோபாலகக, கோபாலிகா, சேவிகா, அத்தியாபிகா, சாலிகா, लेखिका, कृषिका, प्रबंधिका, निर्देशिका, पाचिका, आरक्षिका, अर्चिका. ओके. இப்போ வியாதக அப்புறம் வைத்தியக்கு என்ன வந்திருக்கு? அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு ஆகாராந்தம் போடுங்க. ஸோ வியாதா, வைத்தியா. ஸோ வைத்தியா இஸ் a female doctor. வியாதா is a male doctor. Sorry, Vaidyaha is a male doctor. Vaidya is a female doctor, lady doctor. Okay. So இதுதான் இதோடு இது பண்ணணும். இப்போ நம்ம அடுத்தது we will go to the பிரஹேலிகா. இப்போ யார் படிக்கவே இல்லை? சாந்தி மேடம் படிச்சேன் ஒன்றும். அப்புறம் இன்னும் யார் படிக்கலை? நானும் விஜயலட்சுமி படிக்கல. விசாலம் கிருஷ்ணன் அண்ட் விஜயலட்சுமி படிக்கல. ஓ, ஓகே ஓகே, படிங்கம்மா. பிரவேலிகா கிமிச்சந்தி நரஹ காஷ்யாம் பூபானாம் ஹோ ரணே ஹிதஹ ஹோ வச்சன் வந்தியஹ சர்வதேவானாம் தீயதாமே சமுத்திரம். உத்தரம். ஓகே, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. இது என்ன ஆயிடுறதுன்னா, இந்த இந்த தமிழ் புக்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா தமிழை கீழே கொடுத்துடுறாங்க. தமிழ் புக்கு இல்லாம இருக்கிறவா இட் வில் பி பெட்டர் ஆக்சுவலி என்ன கேட்டானா. நான் தமிழ்ல கீழே கொடுக்கறத நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா தமிழை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த தமிழ்ல தாவும் தாவும் ஒன்று போலதான் இருக்கும். தானாதான் போடுவாங்க. அதுல தாவும் சொல்லலாம், தாவும் சொல்லலாம். எப்போதுமே படிக்கும்பொழுது சம்ஸ்கிருதத்தை பார்த்து படிக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் கரெக்டா வரும். ஓகே, ஐ வில் ரீட் ஒன்ஸ். கிமிச்சதி நரஹ காஷ்யாம் பூபானாம் கோ ரணே ஹிதஹ கோ வந்தியஹ சர்வதேவானாம் தீயதாம் ஏக உத்தரம். அதாவது இது பிரிச்சு பிரிச்சு படிச்சா தெரியும். கிம் இச்சதி நரஹ காஷ்யாம், காஷ்யாம் காஷி, காசியில், காஷி காஷ்யாம். ஓகே, சப்தமி விபக்தி. காசியில் கிம் இச்சதி நரஹ, என்ன விரும்புவார்கள்? காசிக்கு போனா மனிதன் என்ன விரும்புவான்? பூபானாம் கோ ரணே ஹிதஹ. இப்போ யுத்த களத்துல என்ன சொல்றான்? பூபானா, பூபானா அரசன். ஓகே, பூபானா கோ கஹ, அது கஹ ரணேங்கிறத இந்த விசர்க சந்தினால
கோரணேன்னு வந்து ஹிதஹ, அதாவது என்ன போட்டிருக்கு, அரசர்களுக்கு யுத்த களத்தில் நலம் பயப்பது என்னது. கோ வந்தியக, வந்தியகன வணங்கிறது. சர்வ தேவானாம், அப்போ என்ன சொல்ற, எல்லா தேவர்களும் வணங்கத்தக்கவர் யார், எல்லா தேவானாம், தேவானாம்னு வந்திருக்கு. அப்போ தேவானாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், எல்லா தேவர்களிலேயும் வணங்கத்தக்கவர் யார். தீயதாம் கொடுங்கள், என்னது, ஏகம் ஏகம் உத்தரம். சத்தம் இருந்தாலும் சொல்ல முடியாது, ரொம்ப எக்கோ அடிக்கு காது. தீயதாம் ஏகம் உத்தரம், உத்தரம்னா பதில், ஒரு பதில் கொடுங்கள். ஓகே, தீயதா ஏகம் உத்தரம். ஓகே, இப்ப வந்து என்னன்னா, இப்ப என்ன சொல்றாங்க, காசி. இப்ப மூணுக்கும் சேர்த்து ஒரு ஆன்சரை சொல்ற. இப்ப காசியில எல்லாரும் என்ன விரும்புவா, மிருத்யு. ஓகே, இப்ப பூபானாம் கோ ரணேஹிதஹ, அரசர்கள் என்ன விரும்புவா யுத்த களத்துல, ஜெயம் 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 ஜெயம். சோ எல்லா தேவர்களும் யார விரும்புவா அப்படின்னா, அந்த பெயர் எல்லாம் சரி, மிருத்யு ஜெய, மிருத்யுஞ்சய, சிவனோட பேரு மிருத்யுஞ்சய. ஓகே, ஸோ மிருத்யுஞ்சயங்கிறது தான் இதோட ஆன்சர். இதை வந்து புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும். ஓகே, ஒரே ஒரு சின்ன டவுட் மேம், நீங்க வந்து கோ வந்தியகான்னு படிச்சு, ஆனா சமஸ்கிருதத்துல வந்து கோ வந்தகான்னு தானே எழுதியிருக்கீங்க, அந்த யா இல்லையே. யாருமா இந்த கொஸ்டினை கேட்டது? சாரி, நான் ராஜேஷ் ஸ்ரீனிவாசன் மேம். நீங்க கோ வந்தியகான் படிச்சால் கோ வந்தகான் தான் இருக்கு, அதனால கேட்டேன். வந்தியகாதமா இருக்கணும், ஏன்னா இட் இஸ் இன் பாசிவ் வாய்ஸ். ஓகே ஓகே, ஏன்னா அது தப்பா பின்ன எழுதி இருக்கு சமஸ்கிருதத்துல. அங்க இல்லையே, ரைட்டா தான் எழுதிருக்கு. நான் புக்கை பார்த்து தானே படிக்கிறேன். யாருக்கு தப்பா இருக்கு? இங்கிலீஷ் புக்ல கண்டா தப்பா இருக்கா தெரியாது எனக்கு. தமிழ் தமிழ்ல வந்து சந்தி பார்க்காம கேக்குறாங்க. இல்ல மேடம், இல்ல கரெக்டா தான் இருக்கு மேடம். அது இதுல போட்டது தியான் படிக்கணும்ல, நான் சந்தி இது சந்தி. இத்யா இஸ் நாட் a சந்தி, இத்யா இஸ் a சம்யுக்தாக்ஷரம். ஓகே, சம்யுக்தாக்ஷரம் வந்தியஹ. ஓகே ஓகே, it is passive voice here, அதனால அது கரெக்ட்டா தான் இருக்கு. கோ வந்தியஹ. ஓகே, கஹ வந்தியஹ தான் கோ வந்தியஹன்னு சந்தி. அதெல்லாம் நீங்க சந்தி படிக்கும் போது தான் அது தெரியும், அது ஏன் மாறுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன்லி தட். யாரெல்லாம் வந்து நம்ம என்னென்ன விரும்புறாங்க, காசியில மனிதன் என்ன விரும்புகிறான், ஒரு போர்க்களத்துல வந்து அரசன் என்ன விரும்புகிறான், எல்லா தேவர்களிலும் வணங்கத்தக்கவர் யார், எல்லா கேள்விகளுக்கும் ஒரே சொல்லில் விடை தருக அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏகம் உத்தரம், தீயதாம் ஏகம் உத்தரம், நீங்கள் ஒரு விடை கொடுக்கவும், நீங்கள் அப்படிங்கறத கொடுக்கவும் அப்படிங்கறத தீயதாம். ஓகே, தட் இஸ் லோட்லகார. ஓகே, தட் யூ கம் லேட்டர் when you are studying. ஏகம் உத்தரம்ங்கிறத ஏகம் உத்தரம்னு வந்திருக்கு. ஸோ ஒரே ஒருத்தர் வந்து மிருத்யுஞ்சக, மிருத்யுஞ்சக. ஓகே, இப்போ அடுத்தது வந்து சொல்லுங்க மேம். அந்த நம்ம சந்தி எல்லாம் படிச்சோம் இல்லையா, அந்த விசர்க்க சந்தி அதெல்லாம் படிச்சோம் இல்லையா நம்ம, அப்போ வந்து நரக அந்த இது இருக்கு இல்லையா, அப்போ நம்ம இக்கு போடக்கூடாதா, ஹா தான் போடணுமா? இந்த இர்ரிப்ல கா வந்து அந்த அச்சு ஆயிடும், பிளஸ் கா நெக்ஸ்ட் வந்ததுன்னா விசர்க்கம், அதுக்கப்புறம் கா வந்ததுன்னா இக்க ஆயிடும் இல்லையா, அப்படி பண்ண வேண்டாமா நம்ம? இதுல நரக தான் படிக்கணுமா? இந்த நிர்மலா மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்கம்மா. ஓகே ப்ளீஸ் மியூட். ஆமாம்மா, சம்டைம்ஸ் இட் இஸ். இப்போ வந்து நீங்க விசர்க சந்தியை பத்தி இங்க பேசல. ஓகே, பிகாஸ் அதர்ஸ் do not know, those who are in our pravesha class, they don't know. But விசர்க சந்தி is followed by what aksharam here? Ka is followed. அப்ப என்ன நம்ம சொல்லியிருக்கோம், விசர்க சந்தியில ஆ அக்காரா
விசர்க்கம் பிளஸ் க வந்ததுன்னா முதல் ஃபர்ஸ்ட் கேஸும் ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் லெட்டர்ஸும் செகண்ட் குரூப் ஆஃப் லெட்டர்ஸும் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அர்த்த விசர்க்கம் தானே சொல்லியிருக்கோம். ஓகே, அப்ப நரக்காஷிம். ஓகே, சேர்த்து படிக்கணும்னா அப்படி படிக்கணும். இல்லைன்னா that you can also read it as நரஹ காஷ்யாம். I am not reading together because all of them do not know visarga sandhi here. Okay, Nirmala madam? Yes madam, thank you madam. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து இந்த ஸ்லோகத்துக்கு டக்குன்னு போயிடுவோம். ஸ்லோகத்துல வந்து அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இப்ப நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வந்ததுன்னா முதல்ல நம்ம வந்து வேர்பை தேடி எடுக்கணும். என்ன வேர்பு எங்க வந்திருக்குன்னு. இட் இஸ் டூ ஏர்லி ஃபார் யூ, பட் நான் சொல்லிடுறேன். உபாஸ்மஹே. ஓகே, அதுதான் வேர்பு. வர்ஷிப். உபாஸ்மஹே. ஓகே, இப்போ வந்து என்ன போட்டிருக்கு? அகஜானன பத்மார்க்கம். அகஜானன அப்படின்னா அகஜா அப்படின்னா அதாவது எப்படின்னா பார்வதி தேவிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அகஜா. அகஜா, இட் இஸ் ஷி இஸ் த டாட்டர் ஆஃப் த மவுண்டன்ஸ். அதனால அகஜா. ஆனன ஃபேஸ். ஆனனா ஃபேஸ். அதான் கஜானனான்னு நம்ம விநாயகரை சொல்றோம். கஜ ஆனன. கஜானன கஜான யானை. கஜஸ்ய ஆனன, அது கஜானன. ஓகே, ஸோ அகஜான் அதான் அதுக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது அகஜானன அப்படிங்கிறது அகஜா. அவ யாரு? அது வந்து பார்வதி. அகஜானன பத்மார்க்கம். பத்மா அர்க்கம்னா சன். அர்க்கஹன சன். ரேஸ். அப்போ வந்து பத்மார்க்கம் அதாவது ரேஸ் ஆஃப் த சன் வந்து லோட்டஸை வந்து ப்ளூம் பண்ற மாதிரி, அந்த ப்ளூமிங் லோட்டஸ் மாதிரி யாரோட ஃபேஸ் இருக்கு? அகஜானன பத்மார்க்கம். யாரோட? பார்வதி தேவியோட முகம். ஓகே, கஜானனம் அகர்நிஷம். இப்போ எப்படி சொல்றானா, இது ஒண்ணும் கிடையாது, இது வந்து அட்ஜெக்டிவ். இது வந்து கஜானனம் அகர்நிஷம், இரவும் பகலும். இப்படி சொல்றேன்னா பாருங்க, பிரிச்சு சொல்றேன். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹி. அதாவது முதல்ல இப்படி எடுத்துப்போம். கஜானனம் அகர்நிஷம் உபாஸ்மஹே. கஜானனம் விநாயகர். கஜானனம் அகர்நிஷம் டே அண்ட் நைட். உபாஸ்மஹே ஐ வர்ஷிப். ஓகே, நான் வர்ஷிப் யார? உபாஸ்மஹே வந்து யாரை வர்ஷிப் பண்றோம்? இட் இஸ் உபாஸ்மஹே இஸ் ஆத்மநேபதே. நீங்க இனிமேதான் படிப்பேன். ஓகே, இட் இஸ் ஆத்மநேபதே. ஏ வஹே மஹே அது வந்து உத்தம புருஷன பகுவச்சனம். இப்போ வயம் உபாஸ்மஹே, நாங்கள் வணங்குகிறோம். யாரை வணங்குகிறோம்? விநாயகரை. எப்படிப்பட்ட விநாயகரை எப்போ வணங்குறோம்? அகர்நிஷம், இரவும் பகலும் வணங்குகிறோம். கஜானன விநாயகர், having the face of an elephant. ஓகே, எப்படிப்பட்ட விநாயகர்? யார் அவரு? அவருக்கு வந்து கௌரி, அதாவது நம்ம பார்வதி தேவி முகம். பார்வதி தேவியோட மகன். இந்த ரேஸ் ஆஃப் த சன். அர்க்கம், பத்மார்க்கம். அதாவது இந்த இடத்துல எப்படி நீங்க வந்து கம்பேர் பண்ணணும்னா, எப்படி இந்த சூரியனோட கதிர்கள் வந்து அந்த தாமரையை மலர வைக்கிறதோ அத மாதிரி அகஜானன பத்மார்க்கம். அந்த பார்வதி தேவியோட முகத்தில் இருக்கிற அருள் வந்து யார்கிட்ட இருக்கு? நம்ம விநாயகர் கிட்ட இருக்கு. ஓகே, கஜானனம், அந்த கஜானனை, அந்த விநாயகரை அம்மாவுடைய கருணையுடன் கூடிய, அம்மாவுடைய ஆசியுடன் கூடிய, அம்மாவுடைய தேஜஸுடன் கூடிய அந்த விநாயகரை
இரவும் பகலும் நாம் வணங்குகிறோம். ஓகே, எப்படி எதற்காக நம்ம வணங்குறோம்? அநேகதந்தம் அநேகதம் அநேகதம் அப்படின்னா எல்லாம். அநேகதம்னா மெனி விஷஸ். அநேகதம் அநேகன மெனி. ஓகே, அநேகதம் தம் அநேகதம்னா கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அநேகம் நிறைய விஷஸ தம் பக்தானாம். யாருக்கு கொடுக்கிறார்? தம் அவருடைய. தம் சஹ சஹங்கிறதுக்கு துத்தியா விபக்தி தான் தம். தம் பக்தானாம் தன்னுடைய பக்தர்களுக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து பக்தானாம் சஷ்டி விபக்தி இருக்கு. ஆனா நம்ம அதை சொல்லும் போது பக்தர்களுக்கு. யாருக்கெல்லாம் கொடுக்கிறார்? பக்தர்களுக்கு. என்ன கொடுக்கிறார்? யாரு கொடுக்கிறார்? ஏகதந்தம். இப்ப எப்படி இருக்கார் அவர் எப்படி இருக்கார்? ஏகதந்தம். விநாயகர் வந்து கஜானனம், ஏகதந்தம், இதெல்லாம் வந்து அவருக்கு நம்ம கொடுக்கிற பெயர். ஏகதந்தம் அப்படிங்கிறது ஒரு டஸ்க் இருக்கிற விநாயகர். ஹேவிங் a single tusk. ஒரு தந்தம் இருக்கக்கூடிய விநாயகர். கஜானனம் யானையுடைய முகத்தை உடையவர். தன் அம்மாவின் முகத்திலிருந்து கருணையை பெற்றவர். எங்களுக்கு வரங்களை தருவாயாக. எங்களுக்கெல்லாம் எப்படி தரணும்? எல்லா வரங்களையும் எங்களுக்கு நீ தர. அநேகமான வரங்களை எங்களுக்கு தருவாய். ஓகே, அப்ப எப்படி போட்டிருக்காங்க? பார்வதியின் முகமாகிய தாமரையின் கதிரவனும் ஆனை முகத்தோனும் பக்தர்களுக்கு அநேக வரங்களையும் அளிப்பவனுமாகிய ஒற்றை கொம்பனை வணங்குகிறோம். ஏகதந்தம் உபாஸ்மகே. ஏகதந்தம் ஒரு ட்ரங்க் இருக்கிற அந்த கஜானனை, அந்த விநாயகரை நாங்கள் வணங்குகிறோம். ஓகே, that is the first sloka. I think we can finish the second sloka also. 5 minutes, no problem. Anybody has problem? 4:30 ஏதாவது கிளாஸ் இருக்கா யாருக்காவது? மேடம் எங்களுக்கு கிளாஸ் இருக்கு மேடம். இந்த ஸ்லோகத்தை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் மேடம். ஓகே. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓகே, இப்ப நான் என்ன சொன்னேன்? முதல்ல ஸ்லோகம் பார்க்கும்போது முதல்ல வேர்பை பார்த்துக்கணும். வேர்ப்ல என்ன? இங்க வந்து குருன்னா கிரு தாத்து, செய். ஓகே, குருமே, டூ. ஓகே. வக்ரதுண்ட மகாகாய. வக்ரதுண்ட வக்ரமா இருக்கிற, வளைந்திருக்கிற, துண்டன தும்பிக்கை. மகாகாய, மகாகாயன பாடி. இப்போ மகாகாய பெரிய உடலை உடையவனே. கோட்டி சூரிய சமப்பிரப. சமப்பிரப சமப்பிரபனா ஒளியா இருக்கு. கோடி சூரியர்களோட ஒளி வந்து உன்னுடைய முகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் டு விநாயகர். ஓகே. நிர்விக்னம். விக்னம்னா தடை. நிர்விக்னம் ஆப்போசிட் ப்ரிஃபிக்ஸ் வருது இங்க. நிர்விக்னம். நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. இந்த மே இருக்கு பாருங்களேன். இந்த மே வந்து என்னன்னா அஸ்மத் சப்தாவோடு சதுர்த்தி விபக்தியில வருது. மஹ்யம் மே, எனக்கு. இந்த மே வந்து இந்த இடத்துல எனக்குன்னு அர்த்தம். குருமே, எனக்கு கொடு. என்ன கொடு? நிர்விக்னம் இல்லாமல், நிர்விக்னம் எந்த தடை இல்லாமல், சர்வகாரியேஷு சர்வதா. சர்வதானா எப்பொழுதும். சர்வகாரியேஷு எல்லா காரியங்களிலும். எல்லா காரியங்களிலும். சர்வகாரியேஷு. காரியேஷுங்கிறது சப்தமி விபக்தி, பகுவச்சனம். காரியேஷு சர்வ காரியேஷு எல்லா காரியங்களிலும். சர்வதா எப்பொழுதும். நிர்விக்னம் எந்த தடையும் இல்லாமல். தேவா. தேவாங்கிறது என்னது? தேவகங்கிற சப்தம் இருக்கு இல்லையா, அதோட சம்போதனா. கூப்பிடுறோம் நம்ம. சம்போதனா தான் ஹே தேவ அப்படிங்கிற மாதிரி சம்போதனா. தேவாயு சம்போதனா. தேவ ராம. ராம சப்தத்துல எப்படி சொல்லுவோம்? ஹே ராம சொல்லுவோம். ராமஹ சொல்லுவோம். பிரதமா விபக்தி ராமஹ, ஆனா சம்போதனா ராம. அத மாதிரி இது தேவ.
தேவ சர்வகாரியேஷு சர்வதா நிர்விக்னம் எல்லா தடைகளையும் குருமே நிர்விக்னம் இல்லாமல் செய் எந்த விக்னமும் இல்லாமல் நீ செய் மே எனக்கு தேவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சர்வகாரியேஷு சர்வதா எல்லா காரியங்களும் எப்பொழுதும். அப்ப என்ன சொல்றாங்க? நீ வளர்ந்த தும்பிக்கை உடையவனே, பெருத்த தேகம் உடையவரே, கோடி சூரியன்களின் பிரபாவம் உடையவரே, பிரகாசமான தேவனே, ஓகே, பிரபாவம் உடையவரே, சர்வதா எல்லா நேரங்களிலும், சர்வ காரியேஷு எல்லா காரியங்களிலும், எனது அதான் மே தேவா கடவுளே, எனது தேவனே அதான் போட்டிருக்கார், என்னுடைய தடைகள் தான் நிர்விக்னம் நீக்குவாயாக. நிர்விக்னம் குரு அப்படின்னா தடைகளை நீக்குவாய். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எஸ், ஆர் யூ கிளியர்? டவுட் இருக்கா இதெல்லாம் யாருக்கேன்? இல்ல மேடம், இல்ல மேடம், வெரி கிளியர். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம்